மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் கண்டிக்கத்தக்கது என்றும் காங்கிரஸ் எம்பி சுதா தெரிவித்துள்ளார். அவருடன் செய்தியாளர் தமிழரசி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது இப்போ பெரிய பேச பொருளா மாதிரி இருக்கு. இந்த எப்படி பாக்குறீங்க மத்திய அரசுடைய இந்த நடவடிக்கை? மக்கள் தொகை அடிப்படையில் வரையறை என்பது, தொகுதி வரையறை என்பது முற்றிலும் ஒரு தவறான சிந்தனை. மத்திய அரசாங்கத்திற்கு இந்த சிந்தனை எப்பொழுது எதற்காக வந்தது என்றால், இன்றைக்கு சவுத் இந்தியாவில் இருக்க மாநிலங்களாக இருக்கட்டும், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் முற்றிலுமாக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை நிராகரித்திருக்கிறார்கள். அதன் ஒரு வெளிப்பாடு தான் இது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியா அப்படி நம்ம அந்த சைடில் எடுத்துட்டீங்கன்னா, யூபி போன்ற, மத்திய பிரதேஷ் போன்ற இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் மோடி அவர்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்கின்றார்கள். அங்கிருந்து தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நம்ம ஆட்சியில் இருக்கோம். அந்த ஆட்சியை நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த நார்த் இந்தியாவில், ஐ மீன் சவுத் இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் போன்ற மாநிலங்கள் எல்லாம் நாடாளுமன்ற தொகுதிகளை மக்கள் அடிப்படையில் நிர்ணயம் செய்து அது அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை குறைத்தால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்மளால குறைக்க முடியும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உங்க மேல பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது அந்த விமர்சனம் என்பது ஒரு ஆணாதிக்க சிந்தனை, பெண்கள் உரிமைக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தையும் சிந்தனையும் கொண்ட ஒரு மனிதரோட பேச்சை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேச்சின் மூலமாக அவரோட மனைவி சென்னையில் பிறந்து சென்னையிலே வளர்ந்து இன்றைக்கும் சென்னை டி நகரில் அவங்க வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து தருமபுரியில் போய் நிற்க முடியும் என்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது, சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான் இன்னைக்கு மயிலாடுதுறையில் செட்டில் ஆயிருக்கேன். நான் ஏன் மயிலாடுதுறை மக்கள் அங்கே போய் நான் வாக்குகளை பெற்று வெற்றி பெறக்கூடாது என்ற சிந்தனையே தவறானது. கட்சியில் பல்வேறு நிலைகளில் நான் பதவிகளை வகித்து கட்சியில் பணி செய்த பின்பாக தான் எனக்கு ஒரு அங்கீகாரமாக இந்த கொடுக்கப்பட்டது. ஆனால் அன்புமணி ராமதாஸ் என்பவர், திரு அன்புமணி ராமதாஸ் என்பவர், ராமதாஸ் என்ற பெயரை எடுத்துவிட்டால் அன்புமணி என்றால் யாருக்கு தெரியும்? உங்கள் இல்லத்தில் பெரியாரின் சிலையை வைத்திருக்கிறீர்கள், மார்க்சின் சிலையை வைத்திருக்கிறீர்கள். ரெண்டு சிலையை நீங்கள் கட்டாயமாக அகற்ற வேண்டும். ஏனென்றால் பெரியாரும் மார்க்ஸ் அவர்களும் பெண் உரிமைக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் மிகவும் நம்பினார்கள். அவர்களுக்காக உரிமை குரல் கொடுத்தார்கள். அந்த சிலையை வீட்டில் வைத்துக் கொண்டு பெண்ணுக்கு எதிராக நீங்க பேசுகின்ற இந்த பேச்சு என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது.